8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது ஸ்கொயர் ரூட் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போது இதுக்கு நியரஸ்ட்டாக வரக்கூடிய அந்த நம்பர் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ 440 எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்கொயர் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வர நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ 20 × 20 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 2 0 போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 30 × 30 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 3s are 9, 2 0. அப்போது இந்த 440ன்றது இந்த 20 × 20 இதுக்கு அப்புறமா வரக்கூடிய 21லேருந்து 29க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் அந்த நியரஸ்ட் நம்பர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இது 440 40 தான் வித்தியாசம் இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் நம்பரே என்ன ஸ்டார்ட் ஆகுது? 400. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 20 ஸ்கொயர் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 20 × 20 தட் இஸ் 400. கரெக்டுங்களா? இப்போ 21 ஸ்கொயர் நெக்ஸ்ட் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 21 × 21 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 441. இப்போது நமக்கு 440 இந்த எந்த இடத்துலையுமே நமக்கு கிடைக்காது. அதனால தான் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு ரவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 40ன்னு இருக்குதுங்களா? 40க்கு பக்கத்தில் ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 441. ஸோ அப்போது நம்ம எப்படி எடுத்து எழுதணும் இந்த சம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 440 ஈக்குவல் டு போடக்கூடாது, அப்ராக்சிமேஷன் தோராயமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி லைனை போட்டுட்டு மேலே இந்த மாதிரி எஸ் ஷேப்டு சிம்பிளை போட்டோம்னா இது அப்ராக்சிமேட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு ஸ்கொயர் ரூட்டோடைய நியரஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர்னு போடக்கூடாது, வெறும்னா 21 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடணும். இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800. முதல்ல 800 பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வருது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ சேம் ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 20 × 20 மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன் ஒரே நம்பரை போடுறோன்னு தெரியுதுங்களா? ஏன்னா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அல்லது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு நம்பரும் ஒரே நம்பராக தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4, 2 0 பின்னாடி சேர்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 30 × 30. ஸோ 3 3s are 9, 2 0. இப்போ போன சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 440 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்போ அது 400க்கு நியராக இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் 20 ஸ்கொயர் 21 ஸ்கொயரை வச்சு கண்டுபிடிச்சி நியரஸ்ட் நம்பர் என்னன்றதை போட்டாச்சு. இப்போ 800ங்களா? இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார் டிஸ்டன்ஸ், ரொம்ப ஜாஸ்தி வித்தியாசம் இருக்கக்கூடியது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 900. அப்போ இதோட ரிவர்ஸ் ப்ராசஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம 29 ஸ்கொயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 29யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 841. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டு பாருங்கள். 29 ஸ்கொயர்னா 29 × 29. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 841. நம்ம ஓகே இது நியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடக்கூடாது. இப்போ இதை விட கம்மி நம்பருக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா இதை விட அடுத்த நம்பர் போனோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 29க்கு அடுத்த நம்பர் 30, ரைட்டுங்களா? அப்போ 30 ஸ்கொயர் பண்ணால் 900. இதுவே இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 41 வருது. அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100 வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்க கேட்குறது என்னது? ரொம்ப க்ளோசஸ்ட் வேல்யூ என்னன்றது தான் கேட்குறாங்க. ஸோ அப்போது கம்மியாக அடுத்த நம்பரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போது 28 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 28 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 28 × 28. ஸோ 28 × 28 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 784. இப்போ இதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 41. இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ அப்போ 800 - 784. அப்போ இங்கே 10 இருக்கும், இங்கே 9 இருக்கும், இங்கே 7. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 8 போச்சுன்னா 1, 7ல் 7 போச்சுன்னா 0. இப்போது இந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 41 இருக்குது. அதே இந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16. அப்போது இதில் எந்த நம்பர் க்ளோசஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் க்ளோசஸ்ட் வேல்யூ. அப்போது இதோடைய ஸ்கொயர் என்னவோ அதை தான் இது நியரஸ்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். விச் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800 அப்ராக்சிமேஷன் நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஸ்கொயர் போடக்கூடாது. ஏன்னா ரூட் எடுக்கிறோன்னா ஸ்கொயர் இந்த இடத்துல வராது. ஓகேங்களா? இதில் தேர்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020 தட் இஸ் 1020க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 2s are தட் இஸ் 20 × 20 400. 30 × 30 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 900. அப்போ உங்களுடைய ரேஞ்சே எதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னா
30 into 30 that is 900. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 40 into 40 that is 1600. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் அதாவது 31லேருந்து 39க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான் இதோடைய நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் என்னது 1000 கிட்ட இருக்குது ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா 600 வித்தியாசம் ஜாஸ்தியாக மேலேருந்து வரணுமா, அதாவது 31லேருந்து வரணுமா இல்லை 39லேருந்து பின்னாடி போகணுமான்றதை டிசைட் பண்ணுறதே கொஸ்டின் தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா 900 நியரஸ்ட்டாக இருக்குதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 900ன்றது தெரிஞ்ச நம்பர். இப்போ அடுத்தது நான் என்ன செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 31 ஸ்கொயர், அதாவது 31ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 961. ஸோ இப்போ 900 கிட்டையா 961 கிட்டையா, இதுதான் இதுக்கு க்ளோசஸ்ட் வேல்யூ. சரி ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் நம்பரை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 32 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 32 into 32 அதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1024. இப்போது கொஸ்டினுக்கு எது நியரஸ்ட் வேல்யூ 961 1024. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ், அதாவது ரொம்ப க்ளோசஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4. இதுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 4 விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஹோல் நம்பராக வரும். அப்போ எப்படி எடுத்து எழுதணும்னா square root of 1020 is equal to 32 is equal to போடலாமா போடக்கூடாது, ஏன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ இது தோராயமான மதிப்புன்றதுனால கீழே ஒரு லைனை போட்டு மேலே இந்த எஸ் ஷேப்டு சிம்பிளை போட்டிங்கன்னா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020 உடைய அப்ராக்சிமேட் தோராயமான ஹோல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். போட்டு பாருங்கள், அப்போ தான் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.